என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். சிலுவை தியானத்தை இந்த மாதமெல்லாம் நாம் செய்து வருகிறோம். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையின்படி கிறிஸ்து நமக்காக சாபமானார். நாம் தான் சபிக்கப்பட வேண்டியவர்கள், நாம் தான் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் இங்கே கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திலே ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த தகப்பனுக்கு கிட்னியிலே ப்ராப்ளம். ஆகவே அந்த ஒரு சிறுநீரகம் பழுதானதனால் யாராவது ஒருவர் தங்களுடைய சிறுநீரகத்தை கொடுத்தால் அவர் பிழைத்து விடுவார் என்று சொன்னார்கள். எல்லாம் சோதித்து பார்த்தார்கள். அவருடைய மகன், அந்த மகனுடைய சிறுநீரகத்தை கொடுத்தால் அவர் பிழைப்பார் என்ற நிலைமையிலே மகனுக்கு சிறுநீரகத்தை கொடுக்க விருப்பமில்லை. அப்பாவுக்கு 60 வயதிற்கு மேலாகி விட்டது. அவர் இன்னும் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்க போகிறாரோ, என்னால் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். தகப்பனுக்கு சிறுநீரகம் கிடைக்காததினால் சில காலங்களில் அவர் மரித்து விட்டார். நாட்கள் உருண்டு ஓடியது. மகனுக்கு அதே பிரச்சனை வந்தது. மகனுக்கு அதே பிரச்சனை வந்த பொழுது யாராவது ஒருவர் அவருக்கு டொனேட் பண்ணினால் அவர் பிழைப்பார் என்ற நிலைமை வந்த பொழுது கொடுப்பதற்கு எவரும் முன் வரவில்லை. கொடுப்பதற்கு ஒரே ஒரு நபர் முன் வந்தார்கள். யார் தெரியுமா? அந்த மகனுடைய தாய். அவள் சொன்னாள், என் மகனே, உன் தகப்பனை நான் இழந்து விட்டேன், உன்னையும் நான் இழக்க விரும்பவில்லை. ஆகவே என் சிறுநீரகத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த தாய் அந்த மகனுக்கு சிறுநீரகத்தை கொடுத்தார்கள். மகனுடைய கண்களில் வழிந்ததெல்லாம் கண்ணீர். அம்மா, நீங்கள் எவ்வளவு பெரிய மனதுடையவர்களாக இருக்கிறீர்கள். இதே காரியத்தை நான் அப்பாவுக்கு செய்திருந்தால் அப்பா பிழைத்திருப்பார். ஆனால் நான் பாவம் செய்தேன், அது நிமித்தம் ஒரு தண்டனையை அனுபவிக்கிறேன். ஆனால் உங்கள் அன்பு, நீங்கள் எனக்காக உங்களிடத்தில் இருக்கிற ஒரு சிறுநீரகத்தை கொடுக்கிறீர்களே, நான் உயிருள்ள வரைக்கும் நான் உங்களை நேசித்து பராமரிப்பேன் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சாபமானார். எதற்காக தெரியுமா? அடுத்த வசனம் அதை தெளிவாய் சொல்கிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. 2 காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும்படி, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், இந்த 2ஐயும் நீங்கள் பெற்று அனுபவிக்கும்படி கிறிஸ்து உங்களுக்காய் சாபமானார். அப்படி என்றால் எவ்வளவாக அந்த இயேசுவை நேசிக்க வேண்டும். என் சாபத்தை சுமந்து கொண்டீர், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீர், உமக்கு நன்றி இயேசுவே என்று சொல்லி அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்கள். விசுவாசத்தினால் அவர் தருகிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவுக்காக வாழ தீர்மானியுங்கள். பரிசுத்தமுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி. கிறிஸ்து இயேசு எங்களுக்காய் சாபமாகி சிலுவையிலே தொங்கினார் என்று நாங்கள் வேதத்திலே வாசித்தோமே அப்பா. ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வரும்படி இப்படி ஆயிற்று என்று வாசிக்கிறோமே. இவ்வளோ பெரிய அன்புள்ள தெய்வம் என்னை ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய குமாரனை சாபமாக்கினீரே ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு நன்றி. உங்க பிள்ளைங்க எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் விலகட்டும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினால் இவர்களுக்கு வந்து பலிக்கட்டும் என்று சொல்லி உம்முடைய அடியால் ஜெபிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வத்தை வழி நடத்துங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கிறிஸ்து உங்களை நேசித்ததினால் உங்களுக்காய் சாபமானார். அவரை விசுவாசிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினால் உங்கள் வாழ்க்கையில வந்து பூரணமாய் நிறைவேறும். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.